வீட்டுக்கு திரும்பி வரும்போது டிஃபன் பாக்ஸை காலியாக இருந்தால் தான் நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஏன் காலி பண்ணலன்னு கேட்டால் அதே இது சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். அதில் 25 மிளகையும் நான் போட்டு நல்லா வெடித்து வர அளவுக்கு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். 8 இடித்த பூண்டு பல்லை அதே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிளகை மட்டும் தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு ஒரு பிளிட்ஸ் மட்டும் கொடுங்க. நல்லா ஃபைனாக இருக்காதுங்க. பிளிட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற இந்த கருவேப்பிலை கார்லிக்கையும் நம்ம உள்ளே போட்டு அதே மாதிரி பிளிட்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கீ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருந்த 2 வெங்காயத்தையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு 2 தக்காளியை அரைச்சி வச்சிருந்ததை இப்போ நான் சேர்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 2 டம்ளர் வேக வச்ச சோறு, எப்படி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வடிப்பீங்க அந்த மாதிரி வடிச்சதை இதுக்குள்ளே போட்டு அந்த சோறுக்கு மேலேயே அரைச்சி வச்சிருந்த மசாலா அப்புறம் வெட்டி வச்சிருந்த கொத்தமல்லி தலைகளையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான மிளகு சாதம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொடுத்து பாருங்கள், ஃபீட்பேக்கை கொடுங்க.